செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் இப்போ கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, மாரிதாஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ட்விட்டரில். என்னன்னா, இது மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய மதுரையில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க என்னை கைது பண்ணுறதுக்காக அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் நமக்கு இன்னும் தகவல் தெரியலை. எதுக்காக மாரிதாஸ் அவர்கள் இந்த தாவேகா அரசாங்கம் கார்னர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து மாரிதாஸ் அப்படின்ற அந்த யூடியூபர், அந்த நபர் என்ன பண்ணுறாரு, தாவேகா அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனற்ற அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இத்தனை நாள் விட்டுட்டு ஏன் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுறதுக்கு இவ்வளோ தீவிரம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னு, போதைப் பொருள் கடத்தல் சம்மந்தப்பட்டு லீமா ரோஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ போய் பாருங்கள். ஆனால் அந்த வீடியோடைய முகாந்தாரம் என்னென்னு பார்ப்போம். என்னென்னா, ஈடி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இந்த நபரை நாங்கள் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நபர் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு, இவரோட சிண்டிகேட் சம்மந்தப்பட்டு பல இடங்களில் இங்கே சில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லீமா ரோஸினுடைய சொந்த தம்பி. ஓகேவா? லீமா ரோஸ் யாருன்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் லால்குடியில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவங்க மார்ட்டினுடைய மனைவி, நம்ம ஆதவ் அர்ஜுனாவுடைய அத்தை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன மேட்ருன்னு? இப்போ இந்த ஈடி எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடல் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே பல 100 கோடி மதிப்பு மிக்க போதைப் பொருளை கோஸ்டல் கார்டு கைப்பற்றுறாங்க. அந்த கோஸ்டல் கார்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா ஈடி உள்ளே வருது. ஈடி விசாரிக்கும் போது தான் தெரியுது, இது வெறும் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட மேட்ரு மட்டும் இல்லை, இங்கே மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னா அப்போது ஒன்று பணத்தை உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்கணும், இல்லைனா வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வந்திருக்கணும். இந்த 2 விஷயத்தில் எது நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஈடி விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தும் போது தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபர் இதில் இன்வால்வ்டு. இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபர் மணி லாண்டரிங் பண்ணிக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு அவரை வளர்ச்சி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜான் பிரிட்டோ அப்படின்ற நபர் தலைமறைவாகி பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் தமிழ்நாட்டிலையும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை, அவர் வெளிநாட்டில் சேஃபாக அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு சில ஆப்ரேஷன்ஸை இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மேட்ரு என்னென்னு பார்ப்போம். லீமா ரோஸ் அப்படின்றவங்க யார்? மார்ட்டினுடைய மனைவி. மார்ட்டின் குடும்பத்துக்கு எப்படி பணம் வருது? 2 விஷயம் மூலயமா தான் பணம் வருது. முதல் விஷயம், அவங்க லாட்ரி விற்கக்கூடிய தொழில், அமோகமான தொழில். இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டை தவிர மீதி பல்வேறு மாநிலங்களில் லாட்ரியை விற்று அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. பல பெண்களுடைய தாலி அறுத்து அவங்க இந்த முதலீடை கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, போதை. எந்த விதமான போதை அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன், இந்த மதுபானம் சம்மந்தப்பட்ட போதையை அவங்க உருவாக்குறாங்க. இதுவும் போதை தான். இதுக்கு சில கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்க இதே இந்தியா முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. வெளிநாடுகளுக்கும் சில சரக்குகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஒரு 5 கம்பெனியோ 10 கம்பெனியோ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 500,000 கம்பெனியை ஃபேக்காக கூட உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் மூலயமா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி மூலயமா நான் ஒரு 10 பொருளை விற்றுருக்கேன் அப்படின்னு கணக்கு காட்டணும். விற்றுருப்பாங்க, விற்றுருந்தா 10 பொருளை கணக்கு காட்டணும். ஆனால் இவங்க விற்றது 10 பொருளாக இருக்கும், இவங்க கணக்கு காட்டுறது 500 பொருளாக இருக்கும். அப்போ இந்த 500 பொருளுக்கு சம்மந்தப்பட்ட பணத்தை இவங்க வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வராங்க. இதுவே மணி லாண்டரிங் தான். அதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கான வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிகளை வச்சுக்கிட்டு, பல நிறுவனங்களை வச்சுக்கிட்டு இவங்க இங்கே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேட்ரு என்னென்னு பார்ப்போம். ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, இங்கே போதை இல்லாத மாநிலத்தை நாங்கள் உருவாக்குவோம், ஊழல் இல்லாத மாநிலத்தை உருவாக்குவோம் அப்படின்றாரு. இப்போ விஜய் அவர்கள் 100 கோடி ரூபா விட்டுட்டு அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா, அவருடைய ரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி அவர் ஆடி இருப்பார், ஓடி இருப்பார், பாடி இருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா என்று சொல்லப்படக்கூடிய இந்த செந்தில்குமார், ஆதவ் அர்ஜுனாவோட உண்மையான பேர் செந்தில்குமார். இந்த செந்தில்குமார் இவருக்கு எப்படி பல 100 கோடி ரூபா சொத்து வந்தது? எங்கேருந்து வந்தது?
இவர் அப்படியே பிறக்கும்போதே ஜமீன் பரம்பரையிலேருந்து வந்த ஒரு நபரா? இல்லை. வேற இவரே எதுவும் அப்படியே ரத்தத்தெல்லாம் சிந்தி, வேர்வையை சிந்தி, கல் உடச்சி, மண் அள்ளி இங்கிட்டு சம்பாதிச்சாரா? இல்லை. என்ன பண்ணார்? மாட்டினுடைய பொண்ணை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. வேலை இல்லாத வெட்டி பயலுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் இந்த ஆளை ஒரு ஓனராக போட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. அதன் மூலயமா அவர் சில வேலைகளில் ஈடுபடுறாரு. இதன் மூலயமா தான் அவருக்கு பணம் வந்தது. அப்போது இன்றைக்கி ஆதவர்ஜுனா கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினுடைய மூலதனம் அப்படின்றது லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துடைய பணம். அவங்களுக்கு மூலதனம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த லாட்ரி விற்ற பணமும் இந்த போதைப்பொருள் விற்ற பணமும் தான். இப்போ என்ன மேட்டர்னா, உங்கள் குடும்பத்திலே ஒரு ஊழல் சக்தி இருக்குது. உங்கள் குடும்பமே ஒரு தீய சக்தி தான். நீங்களே மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கீங்க. இது சம்மந்தப்பட்டு எந்த செய்தி ஊடகமும் இது வரைக்கும் ஒரு செய்தி பதிவு பண்ணல. எந்த செய்தி ஊடகமும் ஒரு செய்தி கூட பதிவு பண்ணலன்னா நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது மிகப்பெரிய பிரச்சனை, இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயந்தான் பூதாகாரமாக வெடிக்குது. இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சொல்கிறாங்க. இங்கே லீமா ரோஸ் அப்படின்றவங்க அவங்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். அவங்க மேலே சில வழக்குகள் இருக்குது அப்படின்லாம் சில விஷயங்களை எடுத்து பேசுகிறாங்க. இப்படி பேசக்கூடிய சூழலில் மாரிதாசன் உள்ளே இறங்கி பேசுகிறாரு. இப்படி அவர் பேசக்கூடிய இந்த சூழலில் தான் அவரை கைது பண்ணுறதுக்கு இந்த தாவேகா அரசாங்கம் தீவிரம் காட்டுறாங்க. நல்லா கவனிங்க, இங்கே முதலமைச்சர் விஜய் தான். ஆனால் முதல் போட்ட அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆதவர்ஜுனா. அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறை, இன்னொன்று நெடுஞ்சாலைத்துறை, அதிகமான பணம் வரக்கூடிய ஒரு துறை. ஓகேவா? இது நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இது எப்படின்னு கனெக்ட் பண்ணுறேன். இவங்க பிஸ்னஸுக்கு இவங்க எப்படி இதை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அடுத்து ஆதவர்ஜுனாவுடைய கண்ட்ரோலில் 17 ஹார்பர் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஹார்பர்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலில் மட்டும் இல்லை, மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் வந்துடும். அந்த கண்ட்ரோல் நம்ம ஆதவுக்கிட்ட தான் இருக்குது. பொதுவாக அந்த கடத்தல் அப்படின்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா, ஹார்பரை யார் கையில் வச்சுருக்கிறா அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த கடத்தலில் ஈடுபடுவாங்க. உதாரணத்துக்கு போன ஆட்சியில் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தன் 2000 கோடிக்கு அதிகமான போதைப் பொருளை இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு விற்றுருக்கான். அவன் உள்ளே கொண்டு வரல, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு விற்றுருக்கிறான். அப்போ அந்த நேரம் நம்ம யாரை குற்றம் சாட்டினோம்? இதே திமுக ஆட்சியில், அதாவது போன திமுக ஆட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், அவர் ஹார்பர் தொகுதியை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கடத்தல் வேலையில் ஈடுபடுறாரு, அவருக்கு அங்கிட்டு கட்டிங் வருதுன்றதை நம்மளும் பதிவு பண்ணியிருந்தோம், நிறைய நபர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே பேட்டர்னை இன்றைக்கி ஆதவர்ஜுனா பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அப்படியே கடத்தல்ன்ற ஒரு விஷயத்த அவங்க ஒட்டுமொத்த இந்த குடும்பத்தையும் ஒட்டுமொத்த இந்த சிண்டிகேட்டையும் உள்ளே கொண்டு வந்து இவர் சில வேலைகளை பார்க்குறாருன்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். யார்? மாரிதாஸ் வைக்கிறார். இப்போ இதை சொல்லி போட்டாரே, நம்மளுடைய தண்டவாளத்தை ஏற்றி போட்டாரே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, இன்றைக்கி மாரிதாஸை ஒடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கைது அப்படின்ற ஒரு அடக்குமுறையை இன்றைக்கி இந்த அரசாங்கம், இந்த தூய சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், விஜய் ஒன்றும் தூய சக்தியோ இல்லை தாவேகா ஒன்றும் தூய சக்தியோ கிடையாது. அது தூய ஊழல் சக்தி. என்னடா அது தூய ஊழல் சக்தின்ற? எங்கள் அண்ணன் ஊழலே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ணன் ஊழல் பண்ணல, ஆனால் அண்ணன் கூட இருக்க புறா பேரும் ஊழல் பண்ணவன் தான். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் யார்? கூப்பா கிருஷ்ணன் யார்? நம்ம ஆதவர்ஜுனா யார்? இது மாதிரி பல பேர் இருக்குது. இது பத்தாத குறைக்கு ஊழல் சக்தி என்று அழைக்கப்படக்கூடிய அதிமுகவிலிருந்து செங்கலாக ஒவ்வொருத்தனாக பிரித்து கொண்டு வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க. அவன்லாம் யார்? ஊழல் பண்ணவன் தான். அவனே இந்த மக்களுக்காக போராடணும், மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்கணும்னு தாவே கலந்து சேர்ந்தவனா? இல்லை. அதிமுகவில் அதிகாரம் இல்லை, அங்கே பதவி இல்லை, வருமானம் இல்லை. ஆளுங்கட்சிக்கு வந்தோம்னா வருமானம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டு குப்பையை கொட்டலான்ட்டு சுயநலம் சார்ந்து வந்தவன். அப்போ இவெல்லாம் என்ன உத்தம புத்திரனா? அப்போ இந்த ஊழல் சக்தியை தூய சக்தி உள்வாங்குதுன்னா அப்போ இது சாதா தூய சக்தி கிடையாது, இது தூய ஊழல் சக்தி. இதுதான் உண்மை. அதிமுகவினுடைய ஆதரவில் வெற்றி பெற்று நீ சட்டமன்ற உறுப்பினராகி அந்த போஸ்டிங்கை நீ கட் பண்ணிட்டு தாவே கலந்து செய்யறனா உன்னை செருப்பால் அடிக்கணும், அடிக்கக்கூடாதா? இந்த துரோகிகளாக அதிமுக சார்ந்த நபர்கள் எப்படி விட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. இவங்கெல்லாம் நடுரோட்டில் நிப்பாட்ட வச்சு செருப்பால் அடிக்கணுமா, அடிக்கக்கூடாதா? அதிமுகவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறான். திமுக வேணாம், தாவேக்கா வேணாம்னு சொல்லி அதிமுகவுக்காக ஓட்டு போட்டவன் இன்னைக்கு அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ சொகுசாக வாழணுங்கிறதுக்காக
இன்னைக்கு இங்கே வந்து பதவி ஆசைக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற. ஏன்டா எப்படா இதெல்லாம் என்னடா நியாயம்? இதில் நீங்கள் வாடா போடா பேசுகிறீங்க. நான் ஒன்றும் ஒரு உத்தம புத்திரரை அப்படியே காந்தியின் வழி மாறாத நம்பரை நான் மரியாதை குறைவாக பேசலை. அயோக்கிய திருட்டு நாய்களை தான் வாடா போடான்னு பேசுகிறேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திருட்டு நாய்களை நம்ம செருப்பால் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? என்ன நடவடிக்கை அது? ஒன்று உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஆபாசமாக கமெண்டை போடுற, ஆபாச தாக்குதல் நடத்துகிற, அதுவும் பெண்கள் கேள்வி கேட்டால் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க. சமீபத்தில் கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு புள்ள வந்து கேடு கட்டத்தனமாக, கேவலம் கட்டத்தனமாக, மானம் கட்டத்தனமாக விஜயை வந்து நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டுச்சு. ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா சூடு சொரணை இருந்தால் தானே. அவர் ஹோம்லேண்டர் மாதிரி அந்த சொரணெல்லாம் இருக்காது அவருக்கு. கட்சிக்காரனை அடக்கி உடக்கி உட்கார வைக்க உங்களுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. கையாளாகாத ஒரு தனமாக விஜய் வந்து இந்த நிர்வாகத்தை செயல்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் ஒன்று அவனை அடக்குமுறை, உன்னை ஆபாச தாக்குதல், இல்லைனா இந்த மாதிரி ஒடுக்குமுறை, இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி போடு. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மாற்று அரசியல்? இதே தானப்பா தீய சக்தி பண்ணிச்சு. நீங்கள் தான் தூய சக்தியாச்சுப்பா. அப்புறம் ஏன்ப்பா இப்படி தூய சக்தி இப்படி தூர சக்தியாக பேர சக்தியாக பண்ணுறீங்க? நியாயமாக பண்ணிட்டு போ. இது என்ன அடக்குமுறைன்னு எனக்கு தெரியல. ஏன் மார்ட்டின் குடும்பம் என்ன காந்தி வழி வந்த குடும்பமா? அப்படியே உத்தம புத்திரரா? மக்களுக்காக அப்படியே செலவு பண்ண குடும்பமா? திருட்டு பய குடும்பம் தானடா. அப்போ அங்கேருந்து வந்த ஒருத்தன் ஆதவர்ஜனை தூக்கி தர வச்சு நீங்களாம் கொண்டாடுறீங்க. அப்போ நீங்கள் தற்குறியா இல்லையாடா நீங்கள்? டேய், உங்களுக்கு அவங்களுடைய வரலாறுலாம் தெரியாது. அவன் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை விளைவிச்சானோன்னு தெரியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இருக்கிற வரைக்கும் இவங்களால் உள்ளே வர முடியலை. அந்த 2 பெருந்தலைகள் போனதுக்கப்புறம் இவங்களோட ஆட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியை சிதைக்கிறதுல இந்த லீமா ரோஸ் இறங்கியிருக்கு. இந்த பக்கம் தாவேக அரசாங்கத்தில் அமைச்சர் பொறுப்பை வாங்கி உட்காந்துக்கிட்டு இந்த குடும்பம் சீரழிக்கிறான். தமிழ்நாட்டை கொன்று குவிக்க போகிறான். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதனோட விளைவு தெரியாமல் நீங்களாம் விஜய் மோகத்தில் நீ விஜய் ஆதரிக்கின்ற பேரில் இவனை மாதிரி ஐயோக்கிய திருட்டு பையெல்லாம் ஆதரித்து உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், இவங்க திருட்டு பயலுக, ஃப்ராடுக்கார பயலுக, 1ஆம் நம்பர் ஃப்ராடு இவங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தால் கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யார் யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.